ரெசிடென்ட் ஈவில் ஃபேன்ஸுக்காக ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன். அது என்னன்னா, நம்ம சேனல்ல எல்லா ரெசிடென்ட் ஈவில் கேம்ஸோட ஸ்டோரிஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா ரெசிடென்ட் ஈவில் 1ல இருக்கிற கேமோட ஸ்டோரி பார்க்க போறோம். என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க என்னென்ன ரோல் ப்ளே பண்ண போறாங்கன்னு தான் பார்க்க போறோம். இந்த கதையில ரெண்டு வகையான டீம் இருக்கு. ஒன்னு பிராவோ டீம், ஒன்னு ஆல்பா டீம்னு. பிராவோ டீம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் மேன்சனை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போயிருப்பாங்க. ஒரு பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் கிராஷ் ஆயிரும். அவங்கள தேடி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா டீம் கிளம்புவாங்க. பிராவோ டீம்ல ரெண்டு முக்கியமான கேரக்டர் தான் இருக்காங்க. என்ரிகோ மேரினி, ரெபேக்கா சேம்பர்ஸ்னு இவங்க ரெண்டு பேர் தான். ரெபேக்கா சேம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் ஈவில் 0ல வர ஒரு மெயின் கேரக்டர். ரெசிடென்ட் ஈவில் 0 கதை வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் ஈவில் 1ஓட கதைக்கு முன்னாடி நடந்ததா ஒரு நாளுக்கு முன்னாடி. அடுத்தது ஆல்பா டீம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம். இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பிராவோ டீம் தேடி போயிருப்பாங்க. டீம்ல யார் யார் இருக்காங்கன்னா ஆல்பர்ட் விஸ்கர், கிறிஸ் ரெட்ஃபீல்ட், ஜில் வேலண்டைன், பேரி புருட்டன். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்பன் ஸ்பெஷலிஸ்ட். ஜோசப் ஃப்ரோஸ்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்னீஷியன். அடுத்த பிராட் விக்கஸ் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைலட். ரெண்டு டீமுமே ஸ்டார்ஸுக்கு வேலை செய்யறாங்க. ஸ்டார்ஸுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஸ்பெஷல் டாக்டிக்ஸ் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ்ன்றதுதான். இந்த கேம்ல ரெண்டு பிளேயபிள் கேரக்டர் இருக்காங்க, கிறிஸ் ரெட்ஃபீல்ட் அப்புறம் ஜில் வேலண்டைன். ஜூலை 23, 1998 ரக்கூன் சிட்டியில இருக்கிற ஆர்க்லே மவுண்டன்ல ஏகப்பட்ட மர்டர்ஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த மவுண்டன் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஸ்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிராவோ டீம் அனுப்பி வைக்கிறாங்க. போன இடத்துல இது பிரச்சனை ஆயிடுச்சு போல. அவங்க போன ஒரே நாள்ல பிராவோ டீமுக்கும் ஸ்டார்ஸுக்குமான சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிருது. பிராவோ டீம் காணாம போயிட்டாங்க. அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் வந்து ஆல்பா டீம் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க ஜூலை 24, 1998 போயிருக்காங்க. ஆல்பா டீமோட கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் விஸ்கர் தான். ஆல்பா டீம் ஆர்க்லே மவுண்டனுக்கு போனதுமே பிராவோ டீமோட சாப்பர் வந்து கிராஷ் ஆயிருக்கிறத பாக்குறாங்க. ஆல்பா டீம் அந்த கிராஷ் ஆன சாப்பரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் தெரியுது வைரஸால பாதிக்கப்பட்ட டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிராவோ டீமை போட்டு கடிச்சு கொதறிட்டு இருந்திருக்கு. ஆல்பா டீம் அந்த ஜாம்பி டாக்ஸ்ல இருந்து தப்பிச்சுட்டு இருக்கும்போது ஜோசப் ஃப்ரோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சம்பவ இடத்துல இறந்து போயிடுற அந்த ஜாம்பி டாக்ஸ்னால அந்த டைம்ல அந்த பிராட்ன்ற தற்கொலை வந்து பாத்தீங்கன்னா சாப்பர் எடுத்துட்டு தப்பிச்சு போயிடுறாங்க இவங்களை விட்டுட்டு. வெஸ்கர், கிறிஸ், ஜில், பேரி இவங்க 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலஞ்ச மேன்ஷனுக்குள்ள வந்துடுறாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் மேன்ஷன். இன்ஃபெக்டான டாக்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறன்ற வேலை வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து மாட்டிக்கிறாங்க. இந்த வீட்டில் தான் பெரிய பிரச்சனையாக போகுது. அந்த மேன்ஷன் ரொம்ப பெருசா இருந்த காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா 4 பேரும் பாத்தீங்கன்னா தனித்தனியா போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பனா ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மேன்ஷன்ல அநியாயத்துக்கு ஏகப்பட்ட பசில்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. பசில்ஸ் அவ்வளோ ஈஸியா முடிச்சிருக்கூடான்றதுக்காக ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஷார்க்கு, ஜெயண்ட் ஸ்பைடர், ஜெயண்ட் ஸ்னேக்ன்ற மாதிரி இருக்கும். வித்தியாசமான மான்ஸ்டர்ஸ், பிளான்ட்ஸுக்குலாம் உயிர் இருக்கும். பார்க்கறக்க கொடூரமா இருக்கிற ஒரு பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பி தான். இந்த மாதிரி வித்தியாசமான ஜாம்பிஸ்லாம் பட்டு இங்க என்ன நடக்குதுன்னு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வந்து சுத்தி பார்க்கறாங்க. இத்தனையும் தேடி நம்ம லோன்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஒன்று பார்ப்போம். பிராவோ டீம் மெம்பரான கெனத்துன்னு ஒருத்தனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாம்பி போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்கும் சாப்பிட்டு. அவனை சாப்பிட்டு என்ன ஒரு லுக் விடுது பாத்தீங்களா அந்த ஜாம்பி. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிராவோ டீமோட ஒரு மெம்பரான ரிச்சரை சந்திப்போம். அவன் அந்த பெரிய பாம்பு கிட்ட சண்டை ஓட்டு கடி வாங்கிட்டு வந்திருப்பான். அவனை காப்பாற்றணும்னா நமக்கு சீரம் கண்டுபிடிச்சானோ அவன் வேற சாகர நிலைமையில இருக்கான். ரிச்சரை காப்பாத்துறதுக்கு ஒரே வழி அந்த சீரம் மட்டும் தான் தேடி போக வேண்டியதுதான். அப்பதான் அந்த பாம்போட ஒரு ஃபைட் வரும். அந்த பாம்போட சண்டை ஓட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாம்பு கிட்ட இருந்து நம்ம உயிரை காப்பாத்துறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் உயிரை மாச்சுப்பான். ரொம்ப நல்லவனா இருக்கான்ல. அடுத்தது இன்னொரு பிராவோ டீம் மெம்பரான ஃபாரஸ்ட் பேயரை நம்ம டெரஸ்ல பார்ப்போம். அவனும் செத்து தான் போயிருப்பான். அதையும் தாண்டி சில் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஒரு கதவு இருக்கு. அந்த கதவுக்கு பின்னாடி யாரும் 2 பேர் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ள பேசிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, ஆல்பர்ட் விஸ்கர் தான். பேரியை பிடிச்சி வச்சு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கொன்றுவோண்டான்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி ஆல்பா டீம்ல இருக்கிற மற்ற மெம்பர்ஸ்ல கொல்ல சொல்லுவான். வேற வழி இல்ல, பேரி இதை பண்ணி தான் ஆகணும். வெஸ்கர் ஏன் ஆல்பா டீம் கொல்ல சொன்னான்றது போக போக தெரியும். ஆனால் அந்த விஷயம் ஜில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறகுறையாக தான் கேட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஜில் அந்த ரூம்குள்ளே போய் பேரிட்ட நீ யார்ட்டேச்சு பேசிட்டு இருந்தேன்னு கேட்டா பேரி சொல்லுவான் அது ஒன்றும் இல்லை, நான் தான் இங்கே வந்து ஏன்னா மாட்டணுன்ற டென்ஷனில் வந்து தன்னைத்தானே பேசிட்டு இருந்தேன் அப்படின்றவான். பேரி ஏதோ மறைக்கிறான்றது மட்டும் ஜில்லுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அங்கேயும் சுற்றி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்கரை சந்திப்போம். வெஸ்கர் கிட்ட வந்து ஜில் கேட்பா பேரிக்கு ஏதோ ஆயிடுச்சு போட்டிருக்கு, அவன் வித்தியாசமா நடந்துட்டு இருக்கான்னு கேட்பான். வெஸ்கர் சொல்லுவான் இங்கே இருக்கிற பிரச்சனையில தான் அவன் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருப்பான். பேரியை பற்றி பேசிட்டு இருக்கும்போது வெஸ்கர் சொல்லுவான் நம்ம ஃபர்ஸ்ட் இங்கேருந்து தப்பிச்சாகணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடு அப்படின்னு வெஸ்கர் சொல்லிட்டு கிளம்பிடுவான். இந்த ஸ்பென்சர் மேன்ஷன்ல ஏகப்பட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜில்லுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடைக்கும். அதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது அவளுக்கு தெரிய வந்து இந்த ஸ்பென்சர் மேன்ஷனை கட்டினது ஜார்ஜ் ட்ரெவர்ன்ற ஒரு ஆர்கிடெக்ட் தான். இந்த மேன்ஷனை கட்ட சொன்னது யாருன்னா அம்பர்லா ஃபார்மசூட்டிகல்ஸ் சேர்ந்த 3 ஃபவுண்டர்ஸ்ல ஒருத்தரான ஆஸ்வல் இ ஸ்பென்சர்ன்ற ஒருத்தர் தான். ஜார்ஜ் ட்ரெவர் கிட்ட ஸ்பென்சர் இந்த மேன்ஷனை கட்டி முடிக்க சொல்லும்போது ஜார்ஜ் ட்ரெவருக்கு தெரியாது இது கடியில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பர்லாவோட லேப் இருக்குன்றது. ஆஸ்வல் ஸ்பென்சர் என்ன பண்ணிட்டான்னா ஜார்ஜ் அவன் ஃபேமிலியும் சேர்த்து இந்த அம்பர்லா லேபில் நடக்கிற பயாலஜிக்கல் வெப்பன் டெரரிசமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சப்ஜெக்டை அனுப்பி வச்சிடுறாரு. பயாலஜிக்கல் டெஸ்ட்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ட்ரெவர் அவன் ஃபேமிலி எல்லாருமே இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த லேபில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அங்கே இருந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பரவ ஆரம்பிச்சிருது. இந்த லேபில் வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லாருமே இன்ஃபெக்ட் ஆயிடுறாங்க. இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவங்க வெளியே போய் வெளியவே நிறைய பேர்த்த கொள்றாங்க. தொடர் கொலைகளை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக லோக்கல் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர்த்த அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சவங்க யாருமே திரும்பி உயிரோட வரவே இல்லை. அதனால தான் ஸ்பெஷல் டீமான பிராவோ டீமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஜூலை
23 1998 தான் இவங்க போகிறாங்க. இவங்க அங்கே போய் என்னத்தை தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்கன்றதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஈவில் 0ன்ற கேமில் வந்து காமிச்சிருப்பாங்க. என்ன சொன்ன மாதிரி தான் ரெசிடென்ட் ஈவில் 1 கேமுக்கும் ரெசிடென்ட் ஈவில் 0 கேமுக்கும் ஒரே ஒரு நாள் தான் டிஃப்ரென்ஸ். அது 23ஆம் தேதி. ரெசிடென்ட் ஈவில் 1 வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி நடக்கும். மேன்ஷன் கடையில் இருக்கிற அம்பர்லா லேபுக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு டனல் வழி தான் இருக்குது. ஜில் அந்த டனல் வழியாக போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ராவோ டீமோட கேப்டனான என்ரிகோ மார்னியை சந்திப்பா. அவனுக்கு அந்த சமயத்தில் பயங்கரமான அடிபட்டு இருக்கும். அவனால் எந்திரிச்சு நடக்க கூட முடியாது. அப்போதான் நம்ம கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவான். ஜில், நம்ம ஸ்டார்ஸ் டீம் அழிக்கிறதுக்காகவே அம்பர்லாலேருந்து ஒரு கருப்பாடை நம்ம டீமுக்குள்ளே இறக்கியிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். அவன் யாருன்னு மற்ற டீடைல்ஸ் சொல்றதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சுட்டு கொன்றுவாங்க. அவனை சுட்டது யாருன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவன் எஸ்கேப் ஆகி போயிடுவான். யார் இவனை சுட்டான்றது ஜில்லுக்கு இன்னும் தெரியாது. அந்த டனலுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது தான் ஜில் மறுபடியும் பேரியை மீட் பண்ணுவா. என்ரிகோ சொன்ன அந்த ரகசியத்தை ஜில் வந்து பார்த்தீங்கன்னா லேப்ல போய் சர்ச் பண்ணி அதை கண்டுபிடிச்சிருவா. அதில் அந்த டாக்குமெண்ட்ல அதை ஸ்லைட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கிடைக்குது. அந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சயின்டிஸ்டோட நம்ம விஸ்கர் இருக்கிறத பார்க்குறா. ஒரு வழியாக ஜில்லுக்கு தெரிஞ்சது அது கருப்பாடு யாருன்னா அது விஸ்கர் தான்றது. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு டென்ஷனான நம்ம ஜில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாடான விஸ்கர்ட்ட வந்து நாக்கு போடுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கலான்னு போவா. கூட பேரியும் தான் வருவான். ஒரு வழியாக விஸ்கரை தேடி கண்டுபிடிச்சோன்னே ஜில் அவன்கிட்ட போய் கேள்வி கேட்கலான்னு போகும்போது பேரி வந்து பின்னாடி கண்ணை வச்சு நிறுத்திடுறான். ஆனால் ஜில்லுக்கு தெரிய வந்துருது பேரியோட ஃபேமிலியை பிடிச்சி வச்சு தான் இப்படி பண்ண வைக்கிறான் விஸ்கர் அப்படின்றத. அதனால தான் பேரி வந்து வெஸ்கருக்கு சப்போர்ட் பண்றான். வெஸ்கர் சொல்லுவான், ஜில் நீ எதுக்காக சாகுறேன்னு தெரியாம சாகக்கூடாது அப்படின்ட்டு வெஸ்கர் அங்கே என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். அம்பர்லாக்காக வெஸ்கர் இப்போ பண்ற டாஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேன்ற மிஷனு. இந்த டாஸ்க்ல அவன் 2 பயோ ஆர்கானிக் வெப்பனோட சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே இல்லீகல் நடக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த ஸ்டார்ஸ் டீமை அழிக்கிறதுக்காக வந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் வெஸ்கருக்கு பர்சனலாக ஒரு மிஷன் இருந்தது. அது என்னன்னா வெஸ்கருக்கு அம்பர்லா விட்டு வெளியே வரணும். அதுக்காக என்ன பண்ண போறான்னா அவன் டெத்தை இங்கே ஃபேக் பண்ண போறான். ஸ்டார்ஸ் டீம் அழிக்கிறதுக்காக வந்து டைரண்ட்ன்ற ஒரு ஜாம்பி யூஸ் பண்ண போறான். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூட்டேட்டட் ஜாம்பி. இந்த டைரண்ட் உயிரோட கொண்டு வரதுக்காக தான் இப்போ வெஸ்கர் கோடிங் போட்டிருக்கான். அதை ஆக்டிவேட் பண்ணி ஸ்டார்ஸ் டீம் அழிக்க போறான்னு சொன்னோடனே திடீர்னு நம்ம பேரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம் மேல பாஸ் அதிகமாக என் குடும்பத்துக்கு என்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெஸ்கரை சுட்டுறான். அதுக்கப்புறம் பேரி வந்து ஜில் கிட்ட என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேர்த்துக்கிட்ட அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் போடுறதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா வெஸ்கர் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணிடுறா கோடிங் போட்டு. கோடிங் ஃபுல் ஆனோடனே பாத்தீங்கன்னா அந்த டைரண்ட்டுக்கு உயிர் வந்துருது. உயிர் வந்த டைரண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜில்ல கொல்றதுக்காக துரத்திட்டு வந்துருக்கு. ஜில்ல கொல்லலாம் வந்துருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த டைரண்ட் ஒரு செகண்ட் திரும்பி பாக்குது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்கர் நின்றுட்டு இருக்கான். அடடா தனியா ஒருத்தர் சிக்கிட்டானேன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்கர் ஒரே ஒரு அப்பா போயிருது. இதாண்டா கரெக்டான டைமிங் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்கர் செத்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடறான். அந்த டைரண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்கர் செத்துட்டான்னு நினைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஜில்ல தேடி வருது. நான் அதை தடுக்கிறேன்னு சொல்லிட்டு பேரி கிட்டதால போய் அதை கிட்ட அடி வாங்கி கீழே வந்து நாக் அவுட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஜில்லுக்கும் அந்த டைரண்ட்டுக்கும் பாஸ் ஃபைட் நடக்குது. பாஸ் ஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜில் ஜெயிச்சிடறா. ஒரு வழியை செத்துருச்சுலான்னு சொல்லிட்டு ஜில் வந்து பார்த்தீங்கன்னா பேரியை கூப்பிட்டு தப்பிச்சு போகிறதுக்காக வழி தேடிட்டு இருப்பாங்க 2 பேருமே. அப்போ தான் தெரிய வந்து வெஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸை அடைச்சி வச்சிருக்கான்றது ஜெயிலில். அவனை கூப்பிட்டு அவன் காப்பாற்றிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் தப்பிச்சு போன நம்ம சாப்பர் பைலட்டான பிராட் இருக்கான்ல, அவன் வாக்கி டாக்கில் சொல்லுவான் யாராச்சும் சர்வேயர்ஸ் உயிரோடு இருந்தீங்கன்னா வந்து சிக்னல் கொடுங்க அப்படின்ட்டு. இந்நேரம் பார்த்து நம்ம வாக்கி டாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் போயிருது. நம்ம எப்படியாச்சும் இந்த பில்டிங்கோட டாப்புக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா பிராடுக்கு நம்ம சிக்னல் அனுப்பிச்சாகணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மேலே போகிறாங்க. மேலே வந்து பார்த்தா ஆல்ரெடி யாரோ வந்து சிக்னல் அனுப்புகிற பெட்டி வச்சிருந்தாங்க. இந்த சிக்னல் அனுப்புகிற மிஷினை நம்ம ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணும்போது கரெக்டாக சிக்னல் ஒன்று போயிடும். கரெக்டாக அந்த சிக்னல் மேலே போக நீ நினச்சது கரெக்டாக தான் டைரண்ட் தெரிஞ்சு வந்துடுவான். அது கூட சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பேரிக்கு சரியான அடிபட்டுரும். அவனை போட்டு பொழந்துட்டு இருக்கும். அப்போ கிறிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்து ஒரு ராக்கெட் லான்ச்சர் எடுத்து போடுவான். அப்புறம் நம்ம அந்த ராக்கெட் லான்ச்சரை வச்சு அந்த டைரண்ட்டை கொண்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ஃபா டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாங்க சாப்பரில். இதோட ரெசிடென்ட் ஈவில் 1 கேமோட கதை முடியுது. உங்களுக்கு ஹாரர் ப்ளஸ் ஜாம்பி சர்வைவல் கேம் வேணும்னா இந்த கேம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உண்மையிலுமே இது ஒரு பயங்கரமான கேமு. அடுத்த ரெசிடென்ட் ஈவில் 2 கேம் ஸ்டோரி போடலாமா, ரெசிடென்ட் ஈவில் 0 கேம் ஸ்டோரி போடலாமான்றது கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைனா வேற ஏதாச்சும் கேமோட ஸ்டோரி நீங்க சொன்னீங்கனாலும் அந்த கேமோட ஸ்டோரி போடலாம். நம்ம சேனலுக்கு அப்படியே லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து ஒரு நல்ல கேம் ஸ்டோரியோட சந்திக்கலாம். பாய்.